ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 75 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காரா அவனோட ட்ரூ ஃபார்மில் இருப்பான். நீ தானே என்னோட ட்ரூ ஃபார்மை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி பயங்கர ரேஜோட சாஸ்கே உச்சியான்னு கத்துவான். இந்த இடத்துல சாஸ்கே ஏதோ ட்ரபிளில் சிக்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல சாஸ்கேஸ் டெசிஷன் புஷ்டு டு த ஏஜ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா காராவை ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. பாதி மனுஷனாகவும் பாதி மிருகமாகவும் இருக்கிறத பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி டெரர் ஃபீலிங்க தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருவருப்பாகவும் இருக்கும், காங்க்ரோஸ் மாதிரி. இந்த இடத்துல சாஸ்கே எப்படியாச்சும் அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லி ஜம்ப் பண்ணுவா. ஓ நீ அங்கே தான் இருக்கேன்னு சொல்லி காரா அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருப்பான் சாஸ்கே. கிட்டத்தட்ட அந்த கட்டையோட காவாசி பகுதியே இருக்காது, என்னன்னா காராவோட கைப்பட்டனால. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து சாஸ்கே அடிக்க ஆரம்பிப்பான். அதாவது அவனோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணுவான். கிட்டத்தட்ட அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கைக்குள்ளே போயிடும். கொடுத்த திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவான். அந்த குணாயோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்பவுமே ஹையஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட சாஸ்கே முடிஞ்சாண்டாங்க மாதிரி தான் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவனோட க்ளோனை அனுப்பிச்சிருப்பான். ஓ நீ இந்த க்ளோனை மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கியா, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரேஜோட கட்டுவான். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சாஸ்கேனால அவ்வளோ முடியாது, அவனுக்கு அந்த ஸ்டாமினாவும் இருக்காது காரா கூட ஃபைட் பண்ணுறக்கு. காரா இந்த இடத்துல பயங்கர ரேஜோட தான் இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாஸ்கே வாடான்னு சொல்லி பயங்கரமாக ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவுமே தலைவலிக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும் காராவுக்கு. அவங்க வில்லேஜில் இருக்க எல்லா குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக விளையாண்டு இருப்பாங்க பால் யூஸ் பண்ணி. கிட்டத்தட்ட காரா மட்டும் பார்த்தீங்கன்னா தனிமையில் உள்ளேயே தான் உட்காந்துருப்பான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து மேலே அடிச்சு விட்ருவாங்க. கிட்டத்தட்ட செவரு மேலே போய் நின்றும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்களால விளையாட முடியாது, எனக்கு வால் கிளைம் பண்ணுற டெக்னிக் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து தன்னை போல கீழே வரும். யாரான்னு பார்த்தா காரா தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், பால் எடுத்து கொடுத்துருப்பான். இவன் அவன் தானுங்க மாதிரி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க கூட சேரக்கூடாதுங்க மாதிரியான விஷயங்களை தான் யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன பையன், ரொம்பவுமே குட்டி பையன். யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃபையே கணக்குக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் நடந்த லைஃப் பீரியட் அப்பன்னா நான் சின்ன பையனா இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிக்கு அந்த சின்ன பையனா இருக்கிற டைம் பீரியடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காராவுக்கு இந்த பசங்களோட சேர்ந்து விளையாடணுங்கிறது மட்டும்தான் ஆசையா இருக்கும். பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இவனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இவனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிப்பாங்க. இல்லை போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனால் அந்த ஸ்பிரிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அந்த டெய்ல்டு பீஸ்ட்டை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சோகத்தில் தான் இருப்பான். நான் இன்னுமே தனிமையில் இருக்க விரும்பலைன்னு சொல்லி மனசில் ரொம்ப ஆழமாக நினைப்பான். இந்த இடத்துல காரா உட்காந்துட்டு இருக்க இடம் தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து அந்த 9 டைல்ஸை பார்க்கறதுக்கு போகிறப்ப இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி இடம் அவனோட மனசுக்குள்ளே இருக்க இடத்த வந்து காட்டுவாங்க. பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வெறுப்பு மட்டுமே அதிகமாக காமிச்சு அவனை தனிமைப்படுத்தியே வச்சிருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா காரா அந்த மாதிரி பண்ணுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன தனியாக விட்டுட்டு போகாதீங்கன்னு ரொம்ப ரேஜ் ஆவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா கொல்ற அளவுக்கே பார்த்தீங்கன்னா அந்த சேண்ட் போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க, யாஷமாருன்னு சொல்லி. இந்த கேரக்டர் தான் தடுத்துரும். கிட்டத்தட்ட அதோட கையில கூட பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும். இந்த கேரக்டர் வந்து நான் ஒரு மேலா சொல்றதா இல்லை ஃபீமேலா கன்வே பண்றதா அப்படிங்கிறது வந்து எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஃபைன் பண்ண விதமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். சில டைம் பீரியட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. யாருன்னு வந்து ப்ராப்பராகவே கன்வே பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட இந்த யாஷமாருங்கிற கேரக்டரை பார்த்தீங்கன்னா பிரேசில், டச், பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், போலிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் வெர்ஷன்ஸ்லாம் ஃபீமேல் கேரக்டராக தான் மாற்றிருக்காங்க நருட்டோ மாங்கால. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அதை வந்து மேல் கேரக்டராக தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம அவனே கூப்பிட்டுக்குவோம். காரா இருக்காலே ரொம்பவுமே குரூவலாக நடந்திருக்கான் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா அவனே கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல காட்டுவாங்க ரொம்பவுமே ரேஜ் ஆகிருப்பான் காரா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு ஒரு மாதிரி வியர்டாகவே தான் ஃபீலிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பார்ஷியலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆன காரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்கே எங்கடா இருக்க வாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம ரேஜோட ஷவுட் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாஸ்கே ஒரு சின்ன விஷயத்த ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா கக்காஷி கூட ட்ரைனிங் எடுத்துருக்கும் போது காரா வந்திருப்பான் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கூட காரா வந்து சொல்லிப்பான், நீ தாண்டா என்னோட இற அப்படின்னு சொல்லிலாம். ஏன் என் மேலே இவ்வளோ ஃபிக்ஸேட்டடாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஸ்கே கேட்பான். கிட்டத்தட்ட உன் கண்களில் பார்க்கும்போது என் கண்கள் மாதிரியே இருக்கு, உன்னோட கண்களில் அந்த லோன்லினஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாஸ்தியாகவே எனக்கு தெரியுது. உன்னை இந்த தனிமைக்கு ஆளாக்குனவனை கொல்லணுங்கிற உன்னோட வெறி உன் கண்ணில் தெரியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கேவே ஆச்சரியப்படுவான், எப்படா நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாஸ்கேவோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அவ்வளோ குரூவலாக இருக்கும். இந்த இடத்துல இந்த விஷயங்கள்ல டோட்டலாகவே
ககாஷி ஸ்டாப் பண்ணிட்டு பாரு சாஸ்கேவோட கண்ணை பத்தி மற்றெல்லாம் பேசுற வேலை வேண்டாம், கிட்டத்தட்ட பேட்டிலுக்கு முன்னாடி சாஸ்கே கிட்ட ஏதாவது விஷயம் பேசினா அதை பத்தி மட்டும் பேசிட்டு போ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. பேசுறதுக்கு என்ன இருக்கு, அங்க ஜெயிக்கிறவன் தான் அவனோட லைஃப்ல எக்ஸிஸ்டன்ஸா இருக்கதே ஃபீல் பண்ண முடியும், கிட்டத்தட்ட உயிரோட இருந்தா பாத்துக்கலாம், அவன் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காரா சொல்லுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் ஆப்போனண்ட்டை விட நான் ரொம்பவுமே பவர்ஃபுல், அதாவது உச்சிஹா உன்னெல்லாம் நான் ஈஸியா கொன்றுவேன்டா, உன்னோட அந்த மர்டரர் சை இருக்கு இல்லையா அதை விட நான் ரொம்பவுமே ரேஜ்ல இருக்கேன், உன்னை விட பவர்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்த அதிகமா பாத்தீங்கன்னா காரா மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்கே யோசிச்சுட்டு இருப்பான். காரா வந்து அமைதியாவே இருக்க மாட்டான், வாடா சாஸ்கேன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே தான் இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து ட்ரிகர் ஆயிருவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட சிடோரி யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இட்டாச்சி வந்து என்ன எதுக்காக விட்டுட்டு போயிருக்கானா, அவனை நான் வந்து தேடி போய் கொல்லணும், என்னோட என்டையர் கிளானையே கொன்னதுக்கு நான் தான் பழி தீக்கணும்னு நினைக்கிறான், அவனை கொல்றதுக்கு நான் தான் சரியான ஆளுன்னு சொல்லி தான் என்ன உயிரோட விட்டுட்டு போயிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம ரேஜோட சிடோரியை கிரியேட் பண்ணுவான். அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு காரா அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். சீக்கிரம் வாடா சாஸ்கே உச்சிகான்னு சொல்லி பயங்கரமா கத்துவான் காரா. இந்த இடத்துல அவனை ஒரே ப்ளோல அடிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்கே அவன் மனசுல திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஒக்காகே சைட் காட்டுவாங்க. சில்லி ஓல்ட்மேன் என்ன போக விடுன்னு சொல்லிட்டு செம ரேஜ்ல இருப்பான் ஒரோச்சிமாரு. ஏன்னா அவனோட உயிரே போயிட்டு இருக்கும், என்னதான் ஆனாலும் பரவாயில்லடா, உன்னோட சோலை எனக்குள்ள சீல் பண்ணாம நான் போகவே மாட்டான்டா, சாக மாட்டான்டான்னு சொல்லி ஒக்காகே பயங்கரமா கத்துவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட சோலை சீல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இப்படியே போச்சுன்னா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற தாட் மட்டும் தான் அவன் மைண்ட்குள்ள இருக்கும். இதுக்கப்புறமா சாஸ்கே சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாஸ்கே நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா சிடோரி யூஸ் பண்ணி காரா வந்து பார்ஷியலா அந்த மான்ஸ்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கையவே பாத்தீங்கன்னா டோட்டலாவே கிழிச்செஞ்சிட்டு போவான். இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு திங்க் பண்ணி திரும்பி பார்த்தா காரா பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிற பாக்குற டமாரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயப்பட்டுட்டு தான் இருப்பா. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரீக் மாதிரி இருக்கானுங்க. இப்ப வரைக்குமே காராக்கு வந்து அதிக காயங்கள் பட்டதில்ல. கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்குள்ளே பாத்தீங்கன்னா 2 தடவை பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருப்பான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டெமாரி இருந்துட்டு அவன் மனசுல மெயினா நினைக்க விஷயம்னா கிட்டத்தட்ட காராவோட ரைட் ஆர்ம் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, டோட்டலா அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நடுங்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா காராக்கு பாத்தீங்கன்னா பேக் சைடுமே பாத்தீங்கன்னா ஒரு டெயில் மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இதெல்லாம் பாக்குற சாஸ்கேக்கு இன்னும் என்னென்னதாண்டா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி அந்த கையெல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வருவாங்க காரா. ஷரிங்கான் மட்டும் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா செத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்கே திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸுலாம் பண்ணுவான். ஒரு காயம் கூட படாது காராக்கு. கிட்டத்தட்ட இவனுக்கு சிடோரி தாண்டா கரெக்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா காரா ஒரு அடி வைப்பான், சாஸ்கேல பயங்கரமா பறந்து போய் விடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ககாஷியும் சாஸ்கேயும் ட்ரைனிங் எடுத்த செஷன் பீரியட காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாஸ்கேனால 2 சிடோரி மட்டும் தான் பண்ண முடியும், ஓனால இவ்வளவுதான் முடியுமா அப்படின்னு ககாஷி சொல்லிட்டு இந்த ஷரிங்கானும் இந்த லைட்னிங் பிளேட் இந்த சிடோரிங்கிறதும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சக்கராவை வந்து உறிஞ்சு எடுத்துரும், அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. ஈவன் நானே வந்து ஒரு நாளைக்கு 4 பண்ணனாவே என்னோட சக்கராவில் டோட்டலாவே எக்ஸாஸ்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா சாஸ்கேக்கு வந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் 2 தடவைக்கு மேல பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று அது ஆக்டிவேட்டே ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்க, டோட்டலா எக்ஸாஸ்ட் ஆகி உன்னோட சக்கரா வந்து 0க்கு வந்துருச்சுன்னா நீ செத்துருவ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம்னா எப்படியா இருந்தாலும் அதை சக்சஸ் பண்ணிடலாங்கிற தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி எண்ணத்தோட பண்ணிடாத, அது நல்லதுக்கு இருக்காது, குறிப்பா அதுலயும் உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா பிரசன்ட்ல காட்டுவாங்க. இந்த இடத்துல மெயினா காரா வந்து பயங்கரமா ஷவுட் பண்ற விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னை விட ரொம்பவுமே வீக்கா இருக்க, உன்னோட ஹேட்ரட் வீக்கா இருக்கு, ஒருத்தனை நீ இன்டென்ட் வச்சு கொல்லணும்னு நினைக்கல அந்த எண்ணமும் வீக்கா இருக்கு, அதே மாதிரி உன்னோட ஹேட்ரடும் வீக்கா இருக்கு, அப்படி இப்படின்னு பேசி ரொம்பவுமே காண்டு ஏத்துவான் சாஸ்கேவை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்டாச்சியை வந்து மனசுல நினைச்சு பார்த்துட்டு வாயை மூடுறான்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா காரா பேசிட்டே இருப்பான், வாயை மூடுறான்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நீ என்னை விட ரொம்பவுமே வீக்கா இருக்கடா, உன்னோட ஹேட்ரட் கூட என்னை விட வீக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரா பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே மனசுல ஓடுற விஷயம்னா, இட்டாச்சி வந்து நான் தான் அவனை பழி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் என்னோட உயிரோடவே விட்டுட்டு போயிருக்கேன், என்னோட என்டையர் கிளானை கொன்னதுக்கு நான் தான் அவனை பழி தீர்ப்பேன், நான் தான் அவனை கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் மைண்ட்ல ஓடும். இந்த இடத்துல சாஸ்கே நான் பழி வாங்க வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு சிடோரியை யூஸ் பண்ணுவான். இருந்தாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிடோரி கம்மியாகிற மாதிரி தெரியும். இதுக்கப்புறமா 2 பேருமே ஆப்போசிட் சைட் பிரான்ச்ல நிப்பாங்க. சாஸ்கே கொஞ்சம் நடுங்கிட்டு இருப்பான், ஆனா காரா வந்து எந்த ஒரு நடுக்கவும் தெரியாது. ஆனா டோட்டலாவே காராவோட ரைட் ஆர்ம் இருக்கும் பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா டோட்டலாவே ரிப் ஆஃப் ஆகி கீழே விழுந்துரும். அந்த டெய்ல்டு பீஸ்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான் இல்லையா பார்ஷியலா, அந்த கை மட்டும். கிட்டத்தட்ட சாஸ்கேவை இந்த இடத்துல காப்பாத்தின விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்மாக்கு தான் காப்பாத்தி இருக்கும். காரா பாத்தீங்கன்னா இதுல கூட சிரிப்பான். சாஸ்கேவை கிட்ட காட்டுவாங்க, அவனோட லெஃப்ட் ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா செமையாவே அடி விழுந்திருக்கும், கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறமா திரும்ப அந்த கர்ஸ் மார்க்
அப்படின்னு சொல்லி அதை தொடுவான். இந்த இடத்துல காராக்கு பாத்தீங்கன்னா திரும்ப அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா அது பார்ஷியலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப அட்டாக் பண்ண போவான் சாஸ்கேவை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரா வர ரேஜை பார்க்கும் போதே சாஸ்கேவை கொன்றுவான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம தலைவன் நருட்டோவோட என்ட்ரி. கிட்டத்தட்ட ஒரு கிக்கு விடுவான் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். பாக்குன்னு பாத்தீங்கன்னா சாஸ்கே கிட்டே ஸ்டாப் ஆயிடுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு சாஸ்கேக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காராவும் நருட்டோவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிறதே செம ரேஜோட இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்த எபிசோட்லாம் செம ஃபயரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டில் எப்படி முடிய போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさやぶれたらぶれた持って吸ったこらさやぶれかぶれのやぶいさが